ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கிற துத்திக்குளத்தை சேர்ந்தவர் ரமேஷ். இவரோட முதல் மனைவி, ஒரு ஆண் குழந்தை இருக்குது, ஆனால் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அவங்க பாட்டி வீட்டில் வளர்றான். இந்த ரமேஷ் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? ரமேஷோட 2வது மனைவி இருக்காங்களா, அவங்க பையனை கூட்டிக்கிட்டு ரேஷன் கடைக்கு பொங்கல் பரிசு தொகை வாங்குறதுக்காக போகிறாங்க. அங்கே என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே உங்களுடைய கார்டுக்கு உங்கள் பையன் வந்து வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் வருந்தான். கோபம் வந்தால் அந்த அம்மா என்ன செஞ்சுருக்கணும்? ரேஷன் கடையில் இருக்கிற கைரேகை வைக்கக்கூடிய அந்த மிஷின் இருக்குது பாருங்கள், அதை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு இப்போ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல பொங்கல் பரிசு தொகை இந்த பைசாவை வச்சு நிறைய பிளான் போட்டிருப்பாங்க. ஏழை மக்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அந்த விரக்தியோட கோபம் வெளிப்படுது. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் நிறைய இடங்களில் வெளியாகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பரிசு தொகை வந்துருச்சா, நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.